ஜெய் ஜெய சங்கர ஹர் ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரிவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். நாளைய நாளானது பஞ்சாங்கத்தின்படி தேய்பிறை நவமி. அஷ்டமியும் நவமியும் ஒன்றாக இணையக்கூடிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். இந்த ஒரு நாள்ல சந்திரனுடைய சக்தி குறைந்து, ஆனால் சக்தி தேவியின் சக்தியானது அதிகரிக்க தொடங்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நாளாக இந்த நவமி நாளானது இருக்கும். நவமி என்பது எப்போதுமே துர்க்கை அம்பாளுக்குரிய ஒரு நாளாக இருக்கும். இந்த ஒரு நாள்ல அந்த துர்க்கை அம்பாளின் சக்தியானது வெளிப்படக்கூடிய ஒரு நாள். ஆனால் தேய்பிறை நவமி என்பது பழைய எதிர்மறை ஆற்றல் கரையக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள். இந்த ஒரு நாளில் துர்க்கையின் கருணை சக்தி அதிகரிக்கக்கூடும். மனக்கவலை, பயம், கஷ்டம், தடைகள், கெடுதல் எதுவாக இருந்தாலும் அது அனைத்தையுமே துர்க்கையம்மன் விலக்கி அமைப்பார். அந்த அளவுக்கு நன்மைகளை துர்க்கையம்மன் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவார். யோகினி திசை செயல்படும். இது பெண்கள் சம்பந்தப்பட்ட சக்திகளை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கெடுதியை நீக்கக்கூடிய ஒரு திதியை ஏற்படுத்தும். இந்த ஒரு நாளில் செய்யும் துர்க்கை வழிபாடு தீய பார்வைகள், சூனியம், அபச குணங்கள் அனைத்தையுமே நம்முடைய வாழ்க்கையை விட்டு கரைக்கும். அடுத்ததா பணத்தடைகள் இருந்தது அப்படின்னா அந்த பணத்தடைகளை நீக்கி அமைக்கும். தேய்பிறை அப்படிங்கிறது வெளியேற்றக்கூடிய சக்தி. நவமி அப்படிங்கிறது சக்தி தேவியோட திஷ்டை இவை ஒன்றாக சேரும் பொழுது தேவியிடம் வேண்டியவது நிச்சயமாக நமக்கு நடக்கும். தேவியிடம் இந்த ஒரு நாள்ல நம்ம மந்திரங்களோ, பூஜைகளோ, வழிபாடுகளோ செய்து நம்ம வேண்டுதல்களை வைத்தோம் அப்படின்னா நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த அளவுக்கு சக்தியானது இந்த ஒரு நாள்ல துர்க்கை அம்மனுக்கு இருக்கு. இன்று நம்ம தவிர்க்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. முதல்ல தேய்பிறை நவமி அப்படிங்கிறது ஆற்றலை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதனால் இந்த சில விஷயங்களை நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். புதிய வேலைகளை தொடங்கக்கூடாது. இன்று நம்ம தொடங்கக்கூடிய சின்ன சின்ன புதிய வேலைகள் எதுவாக இருந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய கெடுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம இந்த ஒரு நாள்ல எந்த விதமான சுப காரியங்கள் எது தொடங்கினாலும் அதில் நமக்கு வெற்றியானது கிடைக்காது. எனவே இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு எந்த விதமான நல்ல காரியங்களையும் நீங்கள் தொடங்காமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. இரண்டாவதாக புதிய பொருள் வாங்குதல், இல்லைன்னா தங்கம், மின்சாதனம், புதிய வாகனம், இந்த பொருட்கள் எது வாங்கினாலும் சரி அது தேய்பிறை நாட்கள்ல அந்த பொருட்களை நம்ம வாங்கவே கூடாது. தேய்பிறை நாட்கள்ல எந்த விதமான நல்ல காரியங்களையும் செய்யவே கூடாதுங்க. பண்ணணும் அப்படின்னா அது நம்முடைய வாழ்க்கையில நிலைக்காது. நம்ம கையை விட்டு நிச்சயமா சென்று விடும். மூன்றாவதாக கோபம், கலகம், சண்டை. இந்த நாளில் கோபம் வந்தால் அது இந்த நாளையே உங்களுக்கு மிக பெரிய அளவில் கெட்டு போக வைத்துவிடும். இந்த ஒரு நாள்ல நீங்க நினைக்காததெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடத்தி வைக்கும். அடுத்ததா முக்கியமான பண முடிவுகள், கடன் கொடுக்கிறது, பெரிய தொகையில பரிமாற்றம், இவற்றை இந்த ஒரு நாளில் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த ஒரு நாள்ல தேய்பிறை நவமி அப்படிங்கிறதுனால எந்த விதமான இறைச்சியையும் நீங்க சாப்பிடாமல் இருக்கலாம். இரவு நேரத்துக்கு பிறகு வெளியில் செல்லாமல் இருக்க வேண்டும். நவமியோட இரவு அதிக சக்தி கொண்ட ஒரு நேரமாக இருக்கும். அமைதியாக நம்முடைய வீட்டில் நாம இருப்பதுதான் நமக்கு மிகவும் நல்லது. இப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல நம்ம சுப காரியங்களை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியானது அனைவருக்குள்ளேயுமே இருக்கும். இந்த ஒரு நாள்ல சுப காரியங்கள், நிச்சயதார்த்தம், திருமணம், வீடு புகுவது, புதிய வேலை முயற்சி, இவற்றை எதுவாக இருந்தாலும் சரி அதை இந்த ஒரு நாள்ல நீங்க செய்யவே கூடாது. அதனை நீங்கள் தள்ளிப்படுவதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. இது பரிகாரம் மற்றும் தீய சக்தியை நீக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஆனா சுப காரியம் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற நாளாக இருக்காது. ஆனா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்தையும் நம்மளை விட்டு விலக்கும். பரிகாரங்கள் செய்யலாம், பூஜைகள் செய்யலாம். ஆனா எந்த விதமான செயல்களையும் நம்ம இந்த ஒரு நாள்ல தொடங்கக்கூடாது. அப்படி தொடங்கணும் அப்படின்னா அது நமக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்காது. இந்த ஒரு நாள்ல நம்ம துர்க்கை அம்மனை எப்படி வழிபடலாம்? இது வீடு, கோவில் எங்கிருந்தாலும் நம்ம செய்யலாம். துர்க்கை அம்மனை மனதார நினைத்து கொண்டு செய்தாலே போதும். எனவே நம்ம கோவிலுக்கு போய் தான் துர்க்கை அம்மனுக்கு செய்யணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது. முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நாள்ல நீங்க மனதை துர்க்கை அம்மனை நினைத்து கொண்டு இந்த ஒரு நாள்ல இதை நீங்க பண்ணுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தும். முதலாவதாக காலை 6 மணிலிருந்து 8 மணிக்குள் உங்களுடைய வீட்டை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நவரத்தின தீபம் இருக்குல்லவா, அந்த நவரத்தின தீபம் அல்லது சாதாரண தீபத்தில் ஒரே ஒரு விளக்க நீங்க துர்க்கை அம்மனுக்கு இந்த காலை நேரத்தில் ஏற்ற வேண்டும். இரண்டாவதாக துர்க்கை அம்மனின் படத்திற்கு முன்பு ஒரே ஒரு சிவப்பு குங்குமம், சிறிது குங்குமத்தை விதை போல் நீங்க தூவ வேண்டும். அந்த துர்க்கை அம்மனுடைய படத்திலும் நீங்க சிறிதளவு குங்குமத்தை இட வேண்டும். அது இப்படி நீங்க இரண்டாவது படியாக செய்ய வேண்டும். மூன்றாவதாக சிவப்பு பூ, சின்ன மல்லி, இல்லைன்னா செவ்வந்தி, இல்லைன்னா ரோஜா. துர்க்கை அம்மனுக்கு இந்த துர்க்கை அம்மன் சிவப்பு சக்தியை விரும்பக்கூடிய ஒரு தெய்வமாக இருப்பார். எனவே இந்த பூக்களை துர்க்கை அம்மனுக்கு நீங்க சாற்றி விட வேண்டும். நான்காவதாக நீர், அதனுடன் எலுமிச்சை, சிறிதளவுக்கு எலுமிச்சை கலந்த நீரை உங்களுடைய கைக்கு கொண்டு அம்மனுக்கு ஒரு துளி விட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தியில விலக்கி சுத்தத்தை ஏற்படுத்தும்.
துர்க்கை அம்மனின் மனதும் குளிர்ச்சி அடையும். இதையும் நீங்கள் பண்ணுங்கள். அடுத்ததாக நெய் தீபம். துர்க்கை அம்மன் நெய் தீபத்தை மிகவும் விரும்புவார். ஏற்கனவே நீங்க ஒரு தீபத்தை ஏற்றி இருந்தாலும் சரி, இந்த நெய் தீபத்தையும் நீங்க உங்களுடைய வீட்டில் ஏற்றுங்க. ஒரு நவரத்தன தீபம், அதனுடன் ஒரு நெய் தீபம். இதனை இந்த ஒரு நாள்ல நீங்க ஏத்துங்க. மிக பெரிய அளவில் உங்களுடைய வீட்டில் நன்மைகள் நடக்கும். அடுத்ததாக உங்களுடைய வேண்டுதல். மனதில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை, பயத்தை, தடைகள் அனைத்தையும் நீங்கள் அம்மனிடம் கூறுங்கள். உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக துர்க்கை அம்மன் அதனை நிறைவேற்றி வைப்பார். இந்த ஒரு நாள்ல நம்ம துர்க்கை அம்மனுக்கு கூற வேண்டிய ஒரு மந்திரமானது இருக்கு. இந்த ஒரு மந்திரமானது சக்தி அம்மனின் மிக மவுசு மந்திரமாக இருக்கும். இந்த ஒரு மந்திரத்தை கூறுனீங்க அப்படின்னா ஒரு வரி மந்திரமாகத்தான் இருக்கும். ஆனா இந்த ஒரு பரிகாரங்களை எல்லாம் நீங்க செய்துவிட்டு அதற்கப்புறம் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறும் பொழுது இதனுடைய சக்தி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையே உருவாக்கும். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறும் பொழுது பயம் எதுவாக இருந்தாலும் உங்களை விட்டு விலகும். தீய சக்தியை உங்களுடைய வாழ்க்கையை விட்டே கரைக்கும். கெட்ட அதிர்வுகள் எதுவாக இருந்தாலும் அந்த அதிர்வுகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டே விலகும். புதிய வெளிச்சத்தை உங்களுக்குள்ள உருவாக்கும். அந்த அளவுக்கு சக்தியானது இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்கு. இந்த ஒரு மந்திரத்தை நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். அதனை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு மந்திரத்தை ஒன்றன் பின் ஒன்றாக எப்படி சரியான முறையில் கூற வேண்டும் அப்படிங்கிறத இந்த ஒரு மந்திரத்தை கூறி அதற்கப்புறம் நான் தெளிவாக கூறுகிறேன். இதுதான் இந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க ஸ்கிரீன்ஷாட்டோ இல்லைன்னா பேப்பரிலோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எழுதி வைத்துக் கொண்டு அதற்கப்புறம் இந்த ஒரு மந்திரங்களை நீங்க கூற வேண்டும். ஓம் தும் துர்க்காயை நமகா, ஓம் தும் துர்க்காயை நமகா, ஓம் தும் துர்க்காயை நமகா. இதுதான் அந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க முதலாவதாக அம்மனுக்கு முன் அமைதியாக அமர வேண்டும். அமைதியாக அமர்ந்து கொண்டு உங்களுடைய கண்களை மூடி 3 முறை ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டு அதற்கப்புறம் அம்மனின் சிவப்பு வடிவத்தை மனதில் நீங்க படமாக பார்த்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 27 முறைகள் சொல்ல வேண்டும். அப்படி 27 முறைகள் ஓம் தும் துர்க்காயை நமகா அப்படின்னு நீங்க 27 முறைகள் கூறிவிட்டு இந்த ஒரு முடிவில் நீங்க சொல்ல வேண்டிய ஒன்றே ஒன்று. அம்மா, என் மனதில் இருக்கும் பயம், தடை, கஷ்டம், கெடுதல் அனைத்தையும் நீக்கி என் வாழ்க்கையில் ஒளியேற்றுங்கள் அப்படின்னு நீங்க துர்க்கை அம்மனை மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு வாக்கியத்தையும் நீங்க கூற வேண்டும். இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க சொல்வதனால் உங்களுடைய வாழ்க்கையில திடீர்னு தடைகள் எதுவாக இருந்தாலும் நீங்க முக்கியமா வேலை, பணம், குடும்பம், ஆரோக்கியம் இதில் நின்று கொண்டிருந்த கெடுதல்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும். இதில் ஏதாவது உங்களுக்கு கெடுதல்கள், தீய சக்திகள் உங்களை ஆட்டி படைத்தது அப்படின்னா அது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும். இரண்டாவதாக தீய பார்வை, கெடுதல்கள், தூணியம் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும். துர்க்கை அம்மன் தீய ஆற்றலை நாசினி செய்து விடுவார். அந்த அளவுக்கு துர்க்கை அம்மனுக்கு சக்தியானது இருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தி அனைத்தும் சுத்தமாகும். குடும்பத்தில் அமைதியானது அதிகரிக்கும். குடும்பத்துல அமைதி அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்க இந்த ஒரு தீபத்தை ஏற்றி விட்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம். அடுத்ததான் உங்களுடைய மன உளைச்சல், பயம், குழப்பம் அனைத்துமே குறைய தொடங்கும். இது நவமி மந்திரம். மனதை நிலைநிறுத்தி உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான ஒரு முடிவை உங்களுக்குள்ள எடுக்க வைக்கும். புதிய பாதைகளை உங்களுக்குள்ள திறக்கும். துர்க்கை அம்மன் ராட்சா சக்தி செயல்படக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். எனவே இந்த ஒரு நாளை மட்டும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்களானது நடக்கும். இது காஞ்சி மகான் மட்டுமல்ல, பல சித்தர்கள் கூறிய ஒரு அரிய வகையான மந்திரம். எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்களும் கூறுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். மறக்காம நம்முடைய மகாபிரிவா சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வீட்டிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. முடிந்த அளவுக்கு நன்மைகளை நினைவுங்கள். உங்களுடைய வீட்டிலும் நன்மைகள் மட்டும் நடந்து கொண்டே இருக்கும். ஜெய் ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகாபிரிவா சரணம். நன்றி, வணக்கம்.